விகடன் இணையதள முடக்கத்தை நீக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து சார்ந்த திரு ஹசீப் பத்திரிகையாளர் நம்மோடு இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஹசீப். இப்போ உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பத்திரிகையாளர்கள் உரிமை சார்ந்து, கருத்துரிமை சார்ந்து நிறைய விஷயங்கள் இந்த விவகாரத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய இந்த உத்தரவு எப்படி பார்க்கப்படுகிறது? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது தொடர்பாக அதை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போதே இந்த கருத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக வலியுறுத்தப்பட்டது. ஏனென்றால் இந்த முடக்கம் நடந்த விதம் அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பானது. ஏனென்றால் ஒரு முடக்கம் நடைபெறுவதற்கு முன்னர் ஒரு முடக்கம் செய்வது அப்படின்ற ஒரு முடிவை ஒன்றிய அரசு எடுக்குதுன்னா எதற்காக அந்த முடக்கம், என்ன காரணம் அப்படின்றத, எதை முடக்குகிறார்களோ அது சார்ந்த நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்கள் அது தொடர்பாக பதிலளிப்பதற்கு தேவையான கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு இயற்கை நியதி, சட்டத்திற்கும் உட்பட்டது. ஆனால் இந்த சட்ட விதிகளையோ இயற்கை நியதியையோ அவர்கள் பின்பற்றாமல் முதலில் அந்த இணையதளத்தை முடக்கிவிட்டு அதற்கு பிறகு யார் அதை முடக்கினார்கள் அப்படின்னு விகடன் நிறுவனம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் அவர்களுக்கு அதை பற்றி தகவலே இல்லை. ஏன்னா ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னா முதல்ல விகடன் நிறுவனத்திற்கு அதை தெரிவிக்கணும். நாங்க உங்களுடைய இணையதளத்தை இந்த காரணத்திற்காக முடக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கணும். அந்த கேள்வியே எழுப்பப்படாமல் முடக்கி விட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் ஒன்றிய அரசின் சார்பாக நாங்க தான் அந்த இணையதளத்தை முடக்கி இருக்கிறோம் அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு புறம்பானது. இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல தண்டனை கொடுத்துட்டு அதற்கு பிறகு விசாரணை நடத்தி இருக்காங்க அப்படியாகத்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த ஐடி ஆக்ட்ல இருக்கக்கூடிய பிரிவு 69A அப்படின்றது ஒரு அபாயகரமான பிரிவு அப்படின்றத மறுபடியும் இந்த முடக்கம் உணர்த்தி இருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த முடக்கத்தை விடுவிக்க வேண்டும் என்று பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவோடு சேர்த்து இந்த 69A குறித்த ஒரு விசாரணையும் நடத்தப்பட வேண்டும். நிச்சயமாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாகவும் கூட இந்த வழக்கில் ஒரு பிரதிவாதியாக இணைந்து இந்த 69A நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட முன்வைக்கலாமா என்பது குறித்து நாங்கள் ஆலோசனை நடத்த இருக்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வரவேற்கின்றது. எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களில் ஒன்றிய அரசு ஈடுபட முடியாது என்பதற்கு ஒரு தடையாக இந்த உத்தரவு அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். இருந்தபோதும் இதை மீறி தொடர்ந்து ஒன்றிய அரசு இது போன்ற கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபடும் பட்சத்தில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அதற்கு எதிராக தொடர்ந்து பலமாக குரல் எழுப்பும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு ஹசீப், முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. முக்கியமா இந்த ஐடி ஆக்ட் 69A பத்தியும் குறிப்பிட்டிருக்கீங்க. இது போலவே முன்பு கேரளத்துல ஒரு சேனல் 2 மாதம் முடக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று நிவாரணங்கள் பெறப்படுகிறது, அந்த முடக்கம் நீக்கப்படுகிறது. இப்படி ஒரு காலவரையற்ற ஒரு கட்டுப்பாட்டை ஒரு ஊடக நிறுவனம் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அப்படிங்கிற நிலையை இந்த ஆக்ட் உருவாக்குதா? நிச்சயமா அதைதான் உருவாக்குது. நான் ஒரு விஷயத்தை இந்த ஐடி ஆக்ட்ல ஏற்கனவே 66A அப்படின்ற ஒரு பிரிவு இருந்தது. அது ஒரு அபாயகரமான பிரிவு. அந்த பிரிவையும் நீக்க வேண்டும். அதோடு சேர்த்து 69A என்ற இந்த பிரிவையும் நீக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் ஏவை நீக்கி உத்தரவிட்டது. 69A அப்படின்றது நம்முடைய அரசியல் சாசனத்தில் வழக்கு சுதந்திரம், அதாவது கட்டுப்பாடோடு கூடிய அதற்கு உட்பட்டு தான் இந்த 69A இருக்குது அப்படின்றத உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு அதன் அடிப்படையில தான் இதை நீக்க மறுத்தாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடுடன் கூடிய கருத்து சுதந்திரத்தை சட்டப்பூர்வமாக இவங்க செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷயத்தை தடை செய்யறாங்க அப்படின்னா தடைக்கு முன்னர் ஏன் தடை செய்கிறோம், உங்களுடைய அந்த இணையதளத்தையோ இல்ல நீங்க வெளியிட்ட வீடியோவையோ நீங்க வெளியிட்ட செய்தியையோ நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்ற தகவலை முன்கூட்டி தெரிவிக்க வேண்டும். அதற்கான காரணத்தை கொடுக்க வேண்டும். அந்த காரணத்தை கொடுக்காமல் இந்த 69A இவங்க பயன்படுத்தி, நீங்க குறிப்பிட்டது போல கேரளத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த விஷயம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சேனலையே முடக்கினாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய NOCயை உள்துறை அமைச்சகம் கொடுக்க மறுத்துச்சு. அதன் அடிப்படையில் அந்த சேனலை அவங்களால தொடர்ந்து ரன் பண்ண முடியாம அதற்கு பிறகு நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்திலிருந்து நிவாரணம் பெற்றாங்க. அப்போ 69A இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதுன்னா இவங்க சட்ட விதிகளை
கடைபிடிப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதிக்க மறுத்துச்சு. ஆனா இவங்க சட்ட விதிகளை கடைபிடிப்பது கிடையாது. கேரளாவில் இருந்தக்கூடிய அந்த சேனலுக்கு நடைபெற்றது தான் இன்னைக்கு வீடனுக்கும் நடைபெற்றது. அதே போல தமிழ்நாட்டிலும் கூட இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. ஒரு யூடியூப் சேனல் இப்படியாக முடக்கப்பட்டது. ரூட்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இப்படியாக முடக்கப்பட்டது. இன்னும் இந்தியாவிலும் பிற மாநிலங்களிலும் கூட இப்படிப்பட்ட முடக்கங்கள் நடைபெற்றது. அப்போ இவர்கள் இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள், இயற்கை நியதி. அதாவது ஒரு குற்றம் சுமத்துகிறீர்கள் என்றால் அந்த குற்றத்தை அந்த குறிப்பிட்ட நபர் செய்யவில்லை என்பதை அவர் நிரூபிப்பதற்கு இல்லைன்னா அவர் தரப்பு பதிலை சொல்வதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். இதைதான் இயற்கை நீதி என்கிறார்கள். இது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட விதிகளிலும் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே அவர்களுக்கு அந்த தகவலையே தெரிவிக்காமல் நாங்கள் தான் இந்த முடக்கத்தையே செய்தோம் என்ற தகவலையும் கூட குறிப்பிடாமல் விகடன் நிறுவனம் எப்படியாக இந்த இணையதளம் முடக்கப்பட்டது அப்படின்றத கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அவங்களுக்கு தெரியாம தான் அலைஞ்சாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் வாசகர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில தான் அவங்களுடைய இணையதளம் முடக்கப்பட்டது அப்படின்ற தகவலே அவர்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அது ஒரு தொழில்நுட்ப கோளாறா அப்படின்றத செக் பண்ணி பாக்குறாங்க. தொழில்நுட்ப கோளாறு கிடையாது. அப்போ எப்படியாக இந்த முடக்கம் நடந்தது? இன்னும் யோசிச்சு பாருங்க, இந்த முடக்கம் நடைபெற்ற விதமே அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா இத ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த குறிப்பிட்ட இணையதளத்தை முடக்குங்கள் அப்படின்றத அபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன் மூலமா தெரிவிச்சாங்களா இல்ல ஜஸ்ட் ஒரு போன் கால் மூலம் நடந்துச்சா அப்படின்றதா இங்க முக்கியமான கேள்வி. ஏன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில அடுத்த சில மணி நேரங்கள்ல இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. பட் 16A அடிப்படையில அந்த 16A அடிப்படையில இவ்வளவு வேகமாக ஒன்றிய அரசு செயல்பட முடியாது. அவங்க சட்டப்பூர்வமாக செயல்பட்டு இருந்தாங்க. நிச்சயமா இயற்கை நீதி அடிப்படையில செயல்படணும்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஹசீஃப். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.